இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். ஊர்ல ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு உண்டு. இதை பாத்தீங்கன்னா பழைய காலங்கள்ல நிறைய பேர் விளையாடிப்பீங்க. இந்த காலத்து பயிர்களுக்கு தெரியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் எப்பவும் விளையாடிட்டு இருக்கான். அதே மாதிரி பரமபதம் சொல்லி ஒரு விளையாட்டு உண்டு. அது நிறைய விளையாடிருப்பீங்க. அது என்னன்னா இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்டம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், ஏனியும் இருக்கும், பாம்பும் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சோவின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, போட்டு உருட்டி உருட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு காயா அப்படி நகர்ந்துட்டு போவோம். சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஏணி நமக்கு மாட்டோம், அப்படி ஏறி போயிடுவோம். சில நேரங்கள் இந்த பாம்பு இருக்கும், பாம்புல போட்டா என்ன பண்ணுவோம், கீழே வந்துடணும். அது போன்ற ஒரு விளையாட்டு ஆட்டம் தான் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். ஆமாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல தேர்தல் ஆரம்பித்த நாட்கள் முதல் இன்று வரைக்கும் ஏராளமான பிரச்சனைகள், தடைகள், அதை தாண்டி தேர்தலும் நடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது. இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல வர்றது போல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு, மிகப்பெரிய பாம்பு இந்த கடைசி கட்ட தேர்தலை நடத்தக்கூடாது என்பதற்காக, அதாவது ஒரு 2 கட்டத்தை தாண்டிட்டனா கேம் ஓவர், அதாவது எலெக்ஷன் ஓவர், என்ன பண்ணலாம், போய் சீட்ல உட்கார்ந்துடலாம், ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆனா நான் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு பாம்பு படம் எடுத்து நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாம்பு வேறு எதுவும் இல்லை, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற இந்த தேர்தலை தடை கோரி வழக்கு தொடுத்திருக்கின்ற நமது ஜாலி மற்றும் பாத்தீங்கன்னா இன்னொரு நபரை நம்ம இருக்காங்க போட்டிருக்காங்க. சோ அது தற்பொழுது விவாத பொருளாக இருக்கிறது. சொல்ல போனா பாத்தீங்கன்னா விஷயம் விபரீதமாக சென்று கொண்டிருக்குது என்றே சொல்லலாம். காரணம் பாத்தீங்கன்னா தாங்கள் எப்படியாவது பாத்தீங்கன்னா பதவிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்ல, மற்றவங்க யாரும் வந்துடக்கூடாது, ஏன்னா தாங்கள் செய்த ஊழல்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சு வெளியில சொல்லிடுவாங்க, பெரிய என்ன பண்ணும் பிரச்சனை ஆயிரம்ங்கிறதுனால இந்த தேர்தலை நிறுத்தணும்னு சொல்லி, அதாவது ஏராளமான பிராடுகளை என்ன பண்ணலாம் சொல்லலாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க, உள்ள சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு வாதம் என்ன அப்படின்னா, நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் உள்ள ஒய்யாங்குடி, அங்க பாத்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அக்கா எலிசபெத் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா நமது சாமுவேல் அண்ணனுடைய துணைவியார், அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க போட்டியின்றி. அவர்கள் பாத்தீங்கன்னா இருப்பது ஆந்திராவில் உள்ள வாராங்கல் இந்த இடத்துல இருக்காங்க. அங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. சோ அதனால இங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொல்லி என்ன பண்ண அறிவிக்கணும். இது போன்று நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சுய அறிவு இருக்கிறதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டுட்டோம். இங்க நின்ன முன்னாள் லே செயலராக இருந்தவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல நம்ம அவர் ஓட்டுக்கு பணம் கட்டியிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஆந்திரால ஓட்டு வச்சிருக்காங்க, இங்க பண்ணல நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அதாவது தான் எப்படிங்கிறது தெரியாத ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, வேம்பார்ல போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதா சொல்றாரு, லே செக்ரட்டரி கேண்டிடேட் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மற்ற யாரும் நிற்க கூடாதா? நமது திருமண்டல சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஒருத்தர் எங்கு வேண்டுமானாலும் ஓட்டுக்கு பணம் கட்டலாம், அவருக்கு ஓட்டு உரிமை அளிக்கப்படும். ஆனால் வாக்கு செலுத்துவது ஒரு இடத்துல தான் செலுத்தணும். அது போல போட்டியிடுவது ஒரு இடத்துல தான் என்ன போட்டியிட முடியும். இதுதான் திருமண்டல மூல சட்டம். இது கூட தெரியாம இவங்க எப்படி ஆட்சி நடத்தினாங்க, எப்படி பதவியில் இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ பரிதாபம். அதை கொண்டு போய் நம்ம இருக்காங்க, அங்க போய் ஹைகோர்ட்ல போய் நம்ம இருக்காங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம இருக்காங்க இன்னொரு 60 பாயிண்ட், இந்த தேர்தலில் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு, இதுக்கு நமக்கு பதில் வேணும், எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம இருக்காங்க கேட்டு, அது வரைக்கும் இந்த தேர்தலை இறுதி கட்ட தேர்தலை நடத்தக்கூடாது, தடை கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்டேட்டஸ் கோ இப்பொழுது எப்படி இருக்குதோ அப்படியே நிப்பாட்டு, அந்த கடைசி கட்ட தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிற்கிறாங்க. நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல தேர்தல் நிர்வாகம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தேர்தல் நடத்தாம இருக்குது, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் இருந்திருக்குது. சோ அதை முற்று பெற்று விட்டு முடிவு செய்து விட்டு இறுதி கட்ட தேர்தல் நடத்துன்னு சொல்றாங்க. தற்பொழுது யார் கையில பாத்தீங்கன்னா இது ஒரு முடிவு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவரோட கையில தான் இருக்குது. ஏன்னா நாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய நிர்வாகம் வரப்போகுதுன்னு சொல்லி மகிழ்ச்சியா இருக்காங்க. நமது ஜோதிமணி ஐயா அவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா, ரொம்ப டெடிகேட்டடா அந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது பக்கத்துல போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடை மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு நிக்கிறது. இப்போது பிரச்சனை எங்க அப்படின்னா, இவர்கள் கொடுத்த இந்த பிராதுகள்லயோ இல்லைன்னா இவங்க கொடுத்திருக்க அந்த பாயிண்ட்ஸ்லயோ இல்ல, இந்த வழக்கை விசாரிக்க போகிற நீதிபதி,
அவர் யார் அப்படின்னா திரு சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு நீதிபதி வராங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாகவும் பாத்தீங்கன்னா ஜோதிமணி ஐயா அவர்களுடைய அந்த நிர்வாகத்தை நிறுத்திவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை உள்ள அனுப்புனது இவர் தான். இப்ப இங்கதான் சிக்கல் வருது. இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது நம்ம சினாடுங்கிற அமைப்புக்கும் அந்த முன்னாள் நிர்வாகத்தினருக்கும் கொஞ்சம் என்ன பண்ணும் எசைஞ்சு போறவரா, ஒரு சரியில்லாத ஒரு நிலை எடுக்கிற ஒரு மனிதராக தான் என்ன பண்றாரு. அதாவது நடந்த தேர்தலை வந்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் நிர்வாகம் முயற்சி செய்யும் பொழுது அதற்கு இவர் இசைந்து செல்வாரோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏற்கனவே சினாடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரான ஒரு ஜட்ஜின்னு சொல்றாங்க. ஸோ அதுலதான் சிக்கல் இருக்குது. ஸோ எனவே தயவு செய்து நான் இப்பொழுது சொல்லுவது ஒன்றுதான், யாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்துட்டோம், நம்ம பதவி வந்துட்டு ஆட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக ஜபியுங்கள், அதிகமா ஜபியுங்க. நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த பாம்பு படம் எடுத்து நின்றுட்டு இருக்குது. எப்படியாவது தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல ஒரு நல்ல நிர்வாகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, கங்கணம் கட்டி கொண்டு அழைகிறார்கள். இதற்காக நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக அண்ணன் சாமுவேல் அவர்களும், அது பார்த்தீங்கன்னா நம்ம டீமும், அது போல பாத்தீங்கன்னா நமது தோழமை இயக்கமான எஸ் டி ராஜன் டீமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது போல ஜட்ஜி நீதிபதி ஐயா தலைமையிலான ஒரு டீமும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாதங்களே என்ன பண்றாங்க எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் மீறி நமக்கு வெற்றி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. அதாவது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் நம்மை சூழ்ந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்று காலையில் நான் வேதாகமத்தை சற்று ஒரு கலக்கத்தோடு தான் மட்டும் நானும் படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு ஆறுதலான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தது. ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபைதான், யாருடைய தனி திறமைகள்லயோ நம்முடைய சாமர்த்தியத்திலேயோ நிச்சயமாக இந்த சிங்காசனங்கள் நமக்கு கிடைக்க போவதில்லை. சோ கிருபை, கிருபைக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட்சி செய்ய போகிறது எந்த தனி மனிதரும் அல்ல, நிச்சயமாக கர்த்தருடைய கிருபையினால கர்த்தரே ஆட்சி செய்ய போகிறாருன்னு சொல்லலாம். அதுதான் அந்த வசனம் என்ன பண்ணுது, அவர்தான், அவருடைய திட்டம் இல்லாமல், அவருடைய தீர்மானம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், கிருபை இல்லாமல் நிச்சயமாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல யாரும் என்ன பண்ண முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. தொடர்ந்து அடுத்த வசனம் ஏசாயா 16:6, மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. இந்த வார்த்தையும் கடினமா வந்திருக்குது. அதனால யாரும் வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து தாழ்மையோடு என்ன பண்ணுங்க, நீங்க கர்த்தருடைய சமூகத்தின் முன்னால என்ன பண்ணுங்க, அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அப்படி ஜெபித்தால் மட்டும்தான் நிச்சயமாக இந்த தடை விலகும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து எனக்கு கிடைக்கிற தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா சற்று அதிர்ச்சியை கொடுக்கிறதாக தான் இருக்கு. நான் வந்து மீடியாமுனால எல்லாத்தையும் உண்மையதான் பேசுவேன். ஸோ அதனாலதான் பேசுறேன். தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல நீதியின் சூரியன் உதிப்பார், அந்த வெளிச்சத்துக்கு முன்னால இங்க இருக்கிற அநியாயம் செய்த, அக்கிரமம் செய்த, காணிக்கை திருடர்கள், அதுபோல பதவியை தவறாக அனுபவித்தவர்கள், மற்றவர்களை கொடுமைப்படுத்தியவர்கள் இருக்க முடியாது. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு. எனவே இந்த வாக்கு தத்தத்தை வைத்து அந்த நீதிபதி திரு சுப்பிரமணியம் அவருடைய பெயரை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் திறந்த வாசலை நமக்கு அருளி செய்ய தயாராக இருக்கிறார். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியாக மாறுவோம். அனைவருக்கும்